அப்பத்தை பத்தி சொல்லிட்டோமா, அந்த அப்பத்துக்கு இப்ப நம்ம போறோம். இப்ப காவேரியிலேயே போக வேண்டியதான். இங்க காவேரிக்கும் அப்பக்கூடத்தானுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. நீங்க காவேரியிலேன்னு ஒரு குதிச்சேன்னா அப்பக்கூடத்தான சேவிச்சுடலாம். அப்படியே காவேரி மேலேயே இருப்பார் பெருமாள். கொஞ்சம் படி ஏறி சேவிக்க வேண்டும். திருப்பேர் நகர் அப்பக்கூடத்தான் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. தாயாருக்கு இந்திரா தேவி. ஞாபகம் வச்சுக்கோ, இந்திரானா இந்திர பத்னி, இந்திரானா பரபிரம்ம பத்னின்னு அர்த்தம். மகாலட்சுமிக்கு இந்திரா, இந்திர சகோதரம். தீட்சிதர் எடுக்கிறார் இந்திரா சகோதரம், அதனால இந்திரான மகாலட்சுமி. அடுத்தது ஸ்ரீதேவி பூதேவி. இந்த பெருமாள் எப்படி வந்தது, இந்த ஸ்தலத்துக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, ஸ்ரீதேவி பூதேவிக்கு போட்டியா. என்ன சார், ஆனா ஒண்ணு ஏதோ நம்ம வீட்டில் நடக்கிற சண்டை மாதிரி வைகுண்டத்திலயும் நடக்கிறது போல இருக்குன்னா, இந்த ஸ்தல புராணத்துல சொல்லுவதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, இப்படி எல்லாம் வியாஜமாக வைத்துக் கொண்டுத்தான் பகவான் வர வேண்டும். இல்லாட்ட இதுல ஒண்ணுமே சண்டை நடக்கல, ஒண்ணுமே எங்கேயுமே நடக்கலன்னு வச்சுங்க, அப்ப நாங்க உபன்யாசக்கா என்னதான் பண்ணுவோம் இல்லையா? ராவணன் பெருமாள் ராமராவும் பிறக்கல, பிறந்த ராமர் சீதையும் கல்யாணம் பண்ணிக்கல, பிறந்த 2 பேரும் காட்டுக்கும் போல, 2 பேர் போன வாழ ஒருத்த கடத்தையும் போல, நாங்க என்ன உபன்யாசம் பண்ணுவோம் சொல்லுங்க? எல்லாம் வந்து பரபிரம் வைகுண்டத்திலேயே இருக்காரு அப்படின்னு சொன்னா எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்குது? அவர் வரணும், ஒருத்தர் கடத்தின் போகணும், கலகலான்னு இருக்கணும் கதை. இந்த மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி சண்டை போடணும். ஸ்ரீதேவி பூதேவியை பார்த்து ஸ்ரீதேவி சொல்றா, உன் மேல பெருமாள் நடக்கிறார், உட்கார்றார், படுத்துக்கிறார், எல்லாம் பண்றாரு, ஆனா என்னிடத்தில் பிராவண்யமே இல்லை பகவானுக்குன்னு சொன்ன உடனே ஸ்ரீதேவியான மகாலட்சுமி அந்த இடத்தை மறுபடியும் இழந்த இடத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் தவம் செய்து அந்த பேரை பெற்ற ஊர் திருப்பேர் நகர். ஞாபகம், ஸ்ரீதேவி பெற்ற இடம் திருப்பேர் நகர். அடுத்தது 2 சரித்திரங்கள் இந்த ஸ்தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. துர்வாசர் என்கின்ற மகர்ஷி உபமன்யு அப்படிங்கிறவருக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கார். இந்த உபமன்யுக்கு சாபம் கொடுத்தவுடன் அந்த உபமன்யு, மறுபடியும் நீங்க கேட்கலாம், துர்வாசர் எதுக்கு சார் சாபம் கொடுத்தார்? காரணமே இல்லாமலே ஒரு குரூப்பை யா போயிட்டு இருக்கவரை பார்த்துட்டு, சுவாமி இன்னைக்கு சாபம் ஒருத்தருக்கும் கொடுக்கல, நீ வாரும் பிடியும் அப்படின்னு கொடுத்துருவார். நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கார், சும்மா இருக்க மேலேயும் கேஸ் போட்டுருவார், ஏதோ சுவாமின்னு பேருக்கு. அதனால இப்ப என்னன்னா, அந்த மாதிரி இந்த துர்வாசர் உபமன்யுவை கூப்பிட்டு சாபம் கொடுத்துட்டார். அந்த உபமன்யு சொன்ன, சுவாமி நானே ஏதோ தேமேன்னு இருந்துட்டு இருக்கேன், எங்கிட்ட அதுக்கு சாபம் கொடுத்தீர், பரிகாரத்தை சொல்லும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தினம் தோறும் போஜனம் செய்ய வைக்க வேண்டும். ததியாராதனைன்னு பேர் இருக்கு. ததியாராதனைன்னா ஸ்தல சுத்தி பண்ணி இலைய போட்டு ஒரு 16-17 பாண்டங்கள் அதுல பரிமாறி மறுபடியும் அவருக்கு வேணுமான்னு கேட்டு எல்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ண ஊர். அதனால உணவுன்னு சொன்ன உடனே நான் ஒரு உபன்யாசத்துலயும் பேர் சொல்லாமே இருக்க மாட்டேன். யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்கா இன்னைக்கு. இப்ப என்ன ஆயிடும் தெரியுமோ, உபன்யாசம் பாதிலேயே நின்று போய் எல்லாரும் ரெசிபியை தான் இவங்களுக்கு போய் கேட்பேன். அதனால அவகிட்ட நான் சொல்லி வச்சுனது, அவங்கிட்ட சொன்னா, நான் வரப்போறேன் 6 நாள், நீங்க வாங்கோ, ஆனா எல்லாரும் உங்க பின்னாடி போந்துடும், உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் இருக்கு, நீங்க ரெசிபி எல்லாம் இங்க சொல்லவே கூடாது, உபன்யாசத்தை மட்டும் அப்படின்னு. அதனால இந்த ததியாராதனை கிரமம் நடக்கும். அந்த ததியாராதனை கிரமத்தில் அது நடக்கும்போது என்ன ஆயிடுத்து, ஒரு வயோதிகர் வந்திருக்கார். வயோதிகர் வந்திருக்காருன்னா இந்த உபமன்யு என்ன நினைச்சான்னா, ரொம்ப வயசானவராக இருந்திருப்பார், கொஞ்சம் HbA1c 8.5 இருக்கும், அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார், கீன்வா மாதிரி தான் ஏதாவது சாப்பிடுவார், 2 வேளை தான் சாப்பிடுவார், ரொம்ப வந்து என்னது ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடுவார், அப்புறம் வந்து வித்தவுட் ஆயில் சாப்பிடுவார், ஹி மே நாட் ஹேவ் பன்னீர், டோஃபு தான் சாப்பிடுவார், ஹி மைட் ஹவ் கான் ஃபார் ஆல்மண்ட் மில்க், இந்த மாதிரிலாம் யோசிச்சார். அந்த வந்தவர் என்ன பண்ணார், கொடுத்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்வீட் போடுன்னார். என்ன சுவாமி நீர் இப்ப இவ்வளவு சாப்பிட்டுருக்கீர, உனக்கு என்ன ஸ்வீட் வேணும், புதுசா ஏதாவது பண்ணுனார். அப்பதான் அரிசியா நன்னா அரைச்சுட்டு கொஞ்சம் வெல்லம் அதுல போட்டு வாழைப்பழத்தை போட்டு அத்தை போட்டு இதை போட்டு அப்பம் பண்ணியிருக்கா. ஒரு குடத்துல அப்பத்தை எடுத்துன்னு வந்திருக்கா. கொடுத்துன்னு வந்து இதை ஒன்று, இப்போ இந்த ஸ்கூல்ல குழந்தைகள்லாம் என்ன சாக்லேட் கொடுக்கும்போது இது என்ன பண்ணு, ரொம்ப சாமர்த்தியமா அதுவே ஒன்று தூக்கி ஒருத்தருக்கா கொடுத்துரும். ஏன்னா வாங்கிக்கிறவர் 4-5 எடுத்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு அதுக்கு ஒரு நல்ல எண்ணம். அதனால இவர் என்ன பண்ணார், குடத்தை ரொம்ப டீசெண்டா இருப்பாரு இந்த வயசானவர்னு சொல்லிட்டு நீட்டா குடத்தையும் இவர் எடுத்து வச்சுட்டார். சுவாமி எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்போ நான் எங்க பண்றது, போய் புதுசா எடுத்துன்னு வாரினார். பெருமாள் அந்த பாண்டத்துல இருந்து அப்பத்தை எல்லாம் சாப்பிட்டு விட்டு அந்த அப்பக்குடத்தின் மீதே கையை வைத்து கொண்டு சயனித்த இடம் அப்பக்குடத்தான் அப்படிங்கிற பேர்ல இந்த ஸ்தல புராணம் இருக்கு. இதே சரித்திரத்தை உபரிச்சரவசு, ஐயோ இந்த ஞாபகம், உபரிச்சரவசு 17 திவ்யதேசத்துல இவர் பேர் வரும். இந்த உபரிச்சரவசு ஸ்தல புராணம் வரும்போது வரும். அடுத்தது இந்த இப்ப இன்னொரு சரித்திரம் சொல்ல போறேன். இப்ப அப்பக்கூடத்தான் எடுத்தா இந்த அப்பக்கூடத்தான் இன்னும் இப்ப நகரமாட்டார். இன்னொரு சரித்திரம் சொல்றேன். என்னாதன் தேவிக்கு இன்னப்பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை. எந்த பிரபந்தம்? யார் சொன்னா?
வெரி குட். பாருங்க எல்லாம் அங்க அப்படியே இங்கெல்லாம் பிஹெச்டிக்காரன் தான். பெரியாழ்வார் திருமொழியில பாசுரம், என்னாதன் தேவிக்கு இன்னப்பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை. அழகா ஆழ்வாருடைய வார்த்தை பாருங்க. என்ன இந்த சரித்திரம் சொல்றேன். இந்திரனுடைய திருத்தாயார் அதிதி தேவின்னு இருந்தா. அவ ஏதோ கார்த்தால நல்ல நாளா இருக்கான்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கலான்னு போயிருக்கா. போகும்போது காதுல நல்ல ஒரு கைராசி கோபால்தாஸ் வைரத்தோடு அது நன்னா அதை கழட்டி வச்சுட்டு, ப்ளூ ஜாக்கர் வேற 1960s சவுத் ஆப்பிரிக்கன் மைண்ட்லேருந்து எடுத்த ப்ளூ ஜாக்கர், அதை கழட்டி வச்சுட்டு போயிருக்கா. திரும்பி குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தா தோட காணும். வருணன் கொடையை வச்சுட்டு போயிருக்கான். கொடையை வச்சுட்டு போனா கொடையை காணும். மணிபர்வதத்தின் சிகரத்தை காண வேண்டும். எல்லாம் தொலைஞ்சு போயிடுத்தேன்னு சொன்னோடனே எல்லாரும் துவாரகாக்கு போய்க்கா கிருஷ்ணர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. கிருஷ்ணா ஏன்னா இப்ப கிருஷ்ணர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனாலா கிருஷ்ணர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போனாலான்னு தெரியல. ஏன்னா ஏதாவது ஒன்று காணாம போயிடுத்துன்னா கிருஷ்ணா சோர் ஹேன்னு ஒரு ஹேஷ்டேக்ல ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால கிருஷ்ணர் கிட்ட போய் கேட்டா. கிருஷ்ணர் உடனே சிசிடிவி கேமராலாம் ரிட்ரீவ் பண்ணி பார்த்தா அதுல தெரியுது நரகாசுரன் இதெல்லாம் திருடின்னு போயிருக்கான். சரி, நரகாசுரனோடு போரிட்டு இந்த திருடின பொருளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பகவான் செல்ல வேண்டும். அன்னைக்குன்னு பார்த்து டிரைவர் மெசேஜ் பண்ணிட்டார், சாரி சார், ஐம் ஆன் லீவ், ஐ கான்ட் ஸ்மெல் எனி திங், ஐ ஹவ் டெஸ்டட் பாசிட்டிவ் அப்படின்லாம் எழுதிட்டார். சரிப்பா நீ வராத, குவாரண்டைன்ல இருன்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர். யார் ஓட்டுவா? அப்போதான் சத்யபாமா சொன்னார், டோன்ட் யூ னோ कन्हैया, मैं तो ड्राइव कर सकती हूँ ना, आप दोबारा क्यों किसी से पूछ रहे हो, मैं ड्राइव कर सकती हूँ அப்படின்னு சொன்னோடனே சத்யபாமா உட்காந்து போறப்ப சத்யபாமாவும் கிருஷ்ணரும் நரகாசுர பட்டினத்துக்கு போய் இழந்த சொத்தை எல்லாம் மீட்டு இந்திரன் வருணன் மணிபர்வதத்துக்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு இந்திரன் சொன்னான், உங்க பேர்ல hosted a party, I would like to raise a toast for you. சரி டோஸ்ட் எல்லாம் பண்ண போறாள்னு சொல்லிட்டு அவாத்துக்கு போனோன்னு கொல்லப்புறத்துல இந்திராணி போய் காமிச்சா, இதை பாருங்க எங்க ஆத்துல இருக்க சாமான எல்லாம் கொடுக்கறது இந்த பாரிஜாத விருட்சம். அப்போ சத்யபாமா தான், கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ 1 flower அப்படின்னா. அப்போ இந்திராணி, ஐ நீட் டு ஆஸ்க் ஹிம், இந்திர ஆப் தே சக்தே ஹோ, இந்திரன் கொடுப்போனோ, அவன் கொடுக்க மாட்டான், ஐ வில் நாட் கிவ் விட்டான். அப்போ என்ன எடுத்து கருடனுக்கு கோபம் வந்ததாம். கருடனுக்கு, என்னாதன் உனக்காக சண்டை போட்டால் நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடிய நீ கொடுக்காமல் போனதால் நீ புஷ்பத்தை கேட்டா கொடுக்க மாட்டேன்னு, நான் மரத்தையே கிள்ளி எடுக்கிறேன், தன்னுடைய அழகால மரத்தை கிள்ளி எடுத்துன்னு போனார். என்னாதன் தேவிக்கு இன்னப்பூ ஈயாதான் தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினைனர் பெரியாழ்வார் எடுத்துன்னு போனாரா. அப்ப இந்திரன் என்ன பண்ணானாம், தன்னுடைய வஜ்ராயுதத்தை கிருஷ்ணரை நோக்கி ஏவினானாம். அப்ப பெருமாள் அந்த வஜ்ராயுதத்தின் சக்தியை தன் விரல்களால் இழுத்து பிடிச்சாராம். அந்த இழுத்து பிடிச்ச வஜ்ராயுத முத்திரையோட அப்ப கூடத்தான் இப்படி படுத்துட்டு இருப்பார். அதுக்கு அந்த வஜ்ரத்தை இழுக்கக்கூடிய சக்தின்னு பேர் அந்த ஸ்தல புராணத்துல. அதோட படுத்துருப்பார். ஒரு பக்கம் அப்பக்குடம், இன்னொரு பக்கம் வஜ்ராயுதத்தை இழுக்கக்கூடிய சக்தி பெற்றவன் அப்பக்குடத்தான் திருப்பேர் நகர். ஆழ்வார் எடுக்கிறார், பேரே உரைகின்ற பிரான் இன்று பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு எடுக்கிறார்.